வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸில் என்ன டாபிக் பார்த்தோன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ப திருப்பி நம்மளுக்கு என்ன ஆக போகுது, என்ன எக்ஸிக்யூட் ஆகும், குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது 3 டைப்ஸ் இருக்குது. வைல் ஸ்டேட்மெண்ட், டூ வைல் ஸ்டேட்மெண்ட், ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா? போன கிளாஸில் 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். வைல் ஸ்டேட்மெண்ட், டூ வைல் ஸ்டேட்மெண்ட். வைல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட் முதலில் கண்டிஷனை சோதனை செய்யும், பின்பு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்களை எக்ஸிக்யூட் செய்யும், மீண்டும் கண்டிஷனை சோதனை செய்யும், மீண்டும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்களை எக்ஸிக்யூட் செய்யும்ன்றதை பார்த்தோம். அப்போ எது வரைக்கும் அந்த கண்டிஷன் எது வரைக்கும் அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுன்றதை சொல்லியிருக்கோம். அடுத்து டூ வைல் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு என்ன ஆகும், டூ வைலில் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு அந்த கண்டிஷன் சோதிக்கப்படும். அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு திருப்பியும் அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், மீண்டும் அந்த கண்டிஷனை சோதனை செய்யும். இதுவும் எது வரைக்கும் அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுன்றதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை பார்த்தோம். 3 வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இது முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயில் அண்ட் டூ ஒயில் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபார் லூப். ஓகேங்களா? இதுவும் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்களின் தொகுப்பை ஒரு குறிப்பிட்ட முறை மீண்டும் செயல்படுத்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் பயன்படுகிறது. அதை தான் சொல்கிறாங்க. இதுவும் அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி எக்ஸிக்யூட் செய்கிறதுக்கான ஃபார் ஸ்டேட்மெண்ட் பயன்படுகிறாங்க. சரியா? அதுதான் அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்றது சொல்கிறது. அந்த ஒயிலு, டூ ஒயிலு, ஃபாரு இது எல்லாத்துமே எது யூஸ் ஆகுதுன்னா அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மீண்டும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான். இதில் சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், ஃப்ளோ டயக்ராம் எப்படி இருக்கும், அதோட எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். சின்டெக்ஸ். ஃபார் அந்த அடைப்புக்குறிக்குள்ளே என்னென்ன எழுதணும், இது மட்டும்தான் 3 விதமாக எழுத போகிறோம். ஆனால் இஃப்பில், ஸ்விட்சில், இன்னொன்று என்னது ஒயிலில், இந்த 3 ஃபங்க்ஷன்லேயும் நம்ம ஒன்று தான் எழுதுகிறோம். டெஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான் எழுதுவோம். ஆனால் இந்த ஃபார் லூப் வரும்போது என்னென்னலாம் எழுதுவோம்னா இனிஷியல் கண்டிஷன், அதாவது தொடக்க மதிப்பை கொடுக்கணும் அந்த வேரியபிளுக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன செய்யணும், செமிகோலன் போடணும். அது போட்டுட்டு அந்த வேரியபிளோட டெஸ்ட் கண்டிஷன் எழுதணும். அதுக்கடுத்து செமிகோலன் போட்டுட்டு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எழுதணும். ஓகேங்களா? இது எழுதுனதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரைஸ் போட்டு பாடி ஆஃப் த லூப். ஓகேங்களா? அந்த ஒயிலுக்குள்ளே பாடி ஆஃப் த லூப் எழுதுவோம், இஃபுக்குள்ளே பாடி ஆஃப் த லூப் எழுதுவோம்ல, அதே மாதிரி ஃபாருக்குள்ளேயும் அந்த 3 விதமாக எழுதிட்டு நம்மளுக்கு அந்த ஓப்பன் கர்லி பிரைஸ்க்குள்ளே பாடி ஆஃப் த லூப் எழுத போகிறோம். எழுதிட்டு அதுக்கடுத்து அதை விட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன எழுதணும், நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? இது ஒவ்வொன்றும் என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? அந்த
கண்டிஷ்னல் வேரியபிள், அதாவது கண்டிஷ்னல் இனிஷியல் கண்டிஷன்னா என்ன, டெஸ்ட் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்னா என்னன்றதை பார்க்கலாம். வேர் அந்த மூணுமே எப்படி எழுதலான்றதை பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் வேரியபிள்களுக்கு ஆரம்ப மதிப்பை கொடுப்பதற்கு தான் இனிஷியல் கண்டிஷன்றதை சொல்கிறாங்க. கண்ட்ரோல் வேரியபிள் என்னது, முதலே டிக்ளேர் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த வேரியபிளை வச்சு தான் நம்ம வந்து இனிஷியல் கண்டிஷன் வந்து அதாவது ஆரம்ப மதிப்பை கொடுக்கணும். முதல்ல அந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம எழுதணும்ல, ஃபஸ்ட்டு அந்த இன்டீஜர் இன்ட்டுன்னு போட்டு I = 1ன்னு எழுதணும்ல, அதை வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி டெஸ்ட் கண்டிஷன்னா எல்லாத்துலேயும் இஃப்பு ஒயிலில் பார்த்த மாதிரி அந்த டெஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரு ரிலேஷனல் அல்லது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்க வேண்டும். அந்த ரிலேஷன்னா அண்டு ஆறு நாட்டாக இருக்கும். லாஜிக்கல்னா லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டுன்னு 6 விதமான ரிலேஷ்னல் எக்ஸ்பிரஷனை வச்சு எழுதுவோம். மூணாவதாக என்ன இருக்குன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இது ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சி ஆப்ரேட்டரில் நம்ம பார்த்தோம். இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்னா என்னதுன்னா அந்த கண்ட்ரோல் வேரியபிளின் மதிப்பை வந்து ஒரே ஒன்று கூட்டுறதாகும். ஒரு மதிப்பு ஒரு வேல்யூ வந்து கூட்டுறது. டிக்ரிமெண்ட்னா அந்த கண்ட்ரோல் வேரியபிளின் மதிப்பை வந்து ஒன்றே ஒரு வேல்யூ கம்மி பண்ணுறது. இதுதான் அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்ன்றதை சொல்கிறாங்க. ஒயில் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு, அதே மாதிரி டூ ஒயில் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சுன்றதை பார்த்தோமா. இது அதே மாதிரியேவும் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது அதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா அந்த இனிஷியல் கண்டிஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கும். அந்த வேரியபிளோட இனிஷியல் கண்டிஷனை எடுத்துக்கிட்டு அதை வச்சு அந்த டெஸ்ட்டு கண்டிஷனை என்னது சோதிக்கும். அப்போ அந்த சோதித்ததுக்கப்புறம் அடுத்த உடனே வந்து இன்க்ரிமெண்ட் போகாது. சரிங்களா. இதுதான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ என்ன செய்யும்னா அந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்த உடனே பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. அந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே வந்து அங்கே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிக்ரிமெண்ட்டோ செஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அந்த டெஸ்ட் கண்டிஷனை வந்து என்ன செய்ய போகுது, சோதிக்கும். சரிங்களா. அப்போ அந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மீண்டும் அந்த என்ன செய்யும், குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி அந்த இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் மீண்டும் அந்த டெஸ்ட் கண்டிஷனை வந்து சோதிச்சுட்டு அந்த சோதித்ததோட ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருந்தால் உள்ளக்க போகும், அப்படி ஃபால்ஸாக இருந்தால் வெளியே வந்துடும். இதுதான் அந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். புரிஞ்சதா உங்களுக்கு, எப்படி ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது. சரியா. இது ஃப்ளோ டயக்ராம் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளோ டயக்ராம்லேயும் அதே மாதிரி தான் அதை சிண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தானே ஃப்ளோ டயக்ராம் எழுதுகிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள் அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, அது வந்து என்னது இன்புட் வேரியபிளாக, அப்போ அதை செவ்வக வடிவத்தில் குறிக்கிறாங்க. ஓகேங்களா. அதை குறித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த டெஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறாங்க. அப்போ அதை செக் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க டெஸ்ட் கண்டிஷனுக்கு. அது ட்ரூவாக இருந்தால் எங்கே போகும், பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே போகுது. சரிங்களா. அந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆஃப் த கண்ட்ரோல் வேரியபிள். நம்ம அந்த இனிஷியலைஸ் பண்ண வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து டிக்ரிமெண்ட் ஆர் கண்ட்ரோல் வேரியபிள் அதில் கொடுக்குறோம். அது கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போய் டெஸ்ட் கண்டிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சரிங்களா. அப்போ அந்த டெஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மறுபடியும் பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே போகுது. அதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், மீண்டும் அந்த இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டோட வேரியபிள் வந்து
கூட்டினதுக்கப்புறம் மீண்டும் அந்த டெஸ்ட் கண்டிஷனை வந்து செக் பண்ணி ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஃப்ளோ டயக்ராமோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதலான்றதை பார்க்கலாம். ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எடுத்தோடனே ஹேஸ் இன்க்ளூட் லெஸ் தென் stdio.h greater than. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஹெட்டர் ஃபைலை வந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் ப்ரோக்ராம் எதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? மெயின் ரெஃப் ப்ராசஸ் மூலயமா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்து கேலி பிரைஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். அடுத்து இன்ட்டு ஐன்றதை கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம், இன்ட்டு ஐ. அப்போ அந்த ஐ என்னவாக இருக்கும்? முழு எண்களாக இருக்கும். ஐன்றது என்னது? வேரியபிள். இதெல்லாம் வந்து தனித்தனியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ட்டுனா என்னது? டேட்டா டைப்பு, அது வந்து முழு எண்களை குறிக்கும். ஐன்றது ஒரு வேரியபிள். ஓகேங்களா? இது சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஃபார்க்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். i = 1ன்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு i <= 5, அதுக்கப்புறம் i++ன்றதை கொடுத்துட்டு உள்ளக்க வந்து நம்மளுக்கு ஒரு 2 லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கோமோ, ஓப்பன் கர்லி ப்ரைஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எழுத போகிறோம். இது சிம்பிளாக நம்ம வந்து printfக்குள்ளே ஒரு ஹாய்ன்ற மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது? ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் எடுத்துக்கோ அப்படின்னா ஐன்ற வேரியபிள் எடுத்துக்கிட்டு ஃபார் லுக்குள்ளே போகுது. இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலைஸ்னால் என்னது? ஆரம்ப மதிப்பு கொடுத்துருக்கோம் i = 1ன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த 1 எடுத்து நம்ம வந்து டெஸ்ட்டு கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். 1 <= 5. அப்போ அந்த கண்டிஷனை சோதித்து ட்ரூவா அல்லது ஃபால்ஸான்னு பார்க்க போகிறோம். அது வந்து ட்ரூவாக இருந்தோடனே உள்ளக்க குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகுது. அங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் என்னது? பிரிண்ட் பண்ண போதும். இங்கே வந்து நம்ம ஒரு ஹாயின் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் அதை ஹாயின்றதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யும்? இன்க்ரிமெண்ட். இந்த இடத்துல நம்ம ++ கொடுத்துருக்கிறதுனால அது இன்க்ரிமெண்ட்டோட ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன்றதுனால ஒரே ஒரு மதிப்பை மட்டும் கூட்டியது. 1ன்றது என்ன ஆயிரும்? 2ன்றது ஆயிரும். அப்போ அதுக்கடுத்து டெஸ்ட் கண்டிஷனுக்குள்ளே போய் செக் பண்ணும்போது 2 <= 5ன்றதை கொடுக்கும். அது செக் பண்ணி ட்ரூன்றது ஆனதுக்கப்புறம் 2வது வாட்டி ஹாயின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்ற வேல்யூ வந்து 3ன்னு ஆகும். அப்போ 3 <= 5ன்ற டெஸ்ட் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது ட்ரூவாக இருக்கிறதுனால 3வது வாட்டி ஹாயின்றது வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த 3ன்றது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 4ன்ற ஒரு மதிப்பை கொடுக்கும். அது வந்து என்னாகும்? திருப்பி அந்த டெஸ்ட் கண்டிஷனில் போய் செக் பண்ணும். 4 <= 5ன்னு செக் பண்ணும். அப்போ செக் பண்ணி ட்ரூவாக இருக்கிறதுனால 4வது வாட்டி ஹாயின்ட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே செய்யும். அதை செஞ்சதுக்கப்புறம் ஒரு மதிப்பை கூட்டணுமா? அப்போ 4ன்றது வந்து 5 மாறிடும். மாறினதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது i <= 5ன்றது 5 <= 5, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஒன்று லெஸ்தனாக கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா சமமாக இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 5 = 5ன்றது இருக்கலாம்ல. ஒன்று லெஸ்தனாக அதை விட அந்த 5ஐ விட கம்மியாக இருக்கணும் அல்லது சமமாக இருக்கணும். இந்த இடத்துல சமமாக இருக்கிறதுனால இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது. சரிங்களா? 5வது வாட்டி ஹாயின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ ஹாயின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்னொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அதோட மதிப்பை ஒரே ஒரு மதிப்பை கூட்டும்போது 5ன்றது 6 அப்போ 6ன்ற மதிப்பை வந்து திருப்பி டெஸ்ட் கண்டிஷனை வந்து சோதிக்கும் போது 6 <= 5ன்ற இருக்கும்போது அது அந்த டெஸ்ட் கண்டிஷன் என்ன ஆயிரும்? ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இவ்வளோதான். அப்போ மொத்தம் எத்தனை வாட்டி வந்து ஹாயின்றது பிரிண்ட் ஆகிருக்கும்? 5 வாட்டி இந்த மாதிரி ஹாய் 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 ஹாய்ன்றது 5 வாட்டி 1 by 1 கீழே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும்.
ஓகேங்களா? புரிஞ்சதா? ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுன்றது. இந்த ஒயிலு, டூ ஒயிலு, ஃபாரு எல்லாமே ஒரு லூப்பை வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. சரிங்க? ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மீண்டும் மீண்டும் எக்ஸிக்யூட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதை லூப்பிங் எப்படி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலான்றதுக்கு 3 விதமாக டைப்ஸ் இருக்குன்ட்டு டூ ஒயில், ஒயிலு, ஃபாருன்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தோம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை புரிஞ்சு எழுதுங்க. சரிங்களா? இந்த இது வந்து இது 3மே வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா இந்த 3மே எழுதி தான் ஆகணும், இல்லை தனித்தனியாகவும் கேட்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஒன்று ஃபார் லூப் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்கும்போதே எக்ஸ்பிளைன் அபவுட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் எழுதுறது ஃபுல்லாமே எப்படி எழுதணும், முதல்ல வந்து எப்படி எழுதணும், அந்த டிஃபைன் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை எழுதிட்டு சின்டெக்ஸ் எழுதணும், அதோட எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை எழுதணும், அதுக்கடுத்து ஃப்ளோ டயக்ராம் எழுதணும், அதுக்கடுத்து எக்ஸாம்பிள், இந்த 5 விதமாக டைப்ஸ் எழுதணும். ஓகேங்களா? இதுதான் அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்க்க போகிறது என்னதுன்னா நெஸ்டட் ஃபார் லூப். அதாவது இதுக்கு முன்னாடி நெஸ்டட் இஃப்ன்றதுக்கு பார்த்தோம்ல. நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்ன்றதுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு இஃப்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பித்து எழுதுறது. அதே மாதிரி தான் நெஸ்டட் ஃபார் லூப்னா ஒரு ஃபார் உள்ளக்க ஆரம்பித்து உள்ளக்க கர்லி பிரேஸ் ஆரம்பிக்கும் போது இன்னொரு ஃபார் லூப் வச்சு எழுதுறது தான் என்னது நெஸ்டட் ஃபார் லூப்ன்றதை சொல்கிறாங்க. ஒரு ஃபார் லூப்பின் உள்ளே மற்றொரு ஃபார் லூப் காணப்பட்டால் அதுதான் என்னது நெஸ்டட் ஃபார் லூப் என்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க. புரிஞ்சதா? ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் இருந்ததுன்னா நெஸ்டட் ஃபார் லூப்ன்றதை சொல்கிறாங்க. அதை எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்ன்றதை ஆரம்பிச்சிருக்காங்களா உள்ளக்க, அதே மாதிரி நம்ம எப்படி எழுதணும் அந்த சின்டெக்ஸு. உள்ளக்க கண்ட்ரோல் வேரியபிள், அதாவது கண்ட்ரோல் வேரியபிளை வச்சு இனிஷியலைஸ் வேரியபிள், செமிகோலன், டெஸ்ட் கண்டிஷன், செமிகோலன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படி எழுதணும். அதை தான் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த அடைப்புக்குறி கொடுக்குறோம், அதுக்குள்ளே வந்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி திருப்பி ஃபார் ஆரம்பிக்க போகிறோம். திருப்பி கர்லி பிரேஸ் ஆரம்பித்து கர்லி பிரேஸோடு முடிச்சுட்டு திருப்பி அந்த லூப் எழுதலாம். ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறது என்ன எழுத போகிறோம், அவுட்டர் லூப்புன்றதை சொல்கிறாங்க. உள்ளக்குள்ளே இருக்கிறது இன்னர் லூப். அவ்வளோதான். அந்த ஒரு ஃபார்க்குள்ளே ஃபாரை வச்சு எழுத போகிறோம். இவ்வளோதான். இதை எப்படி எழுதலான்றதுக்கு 4 ரூல்ஸ்ன்றதை சொல்லியிருக்காங்க. அது 1 பை 1 எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னதுன்னா நெஸ்டட் லூப்பில் வருகின்ற கண்ட்ரோல் வேரியபிள்கள் ஒன்றாக இருத்தல் கூடாது. அது எப்படின்னா அந்த ஃபார்க்குள்ளே ஃபார் வருதா, அதுக்குள்ளே நம்ம எழுதுகிற கண்டிஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி வேரியபிள் வந்து இருக்கக்கூடாது. அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் உள்ளக்க வந்து i = 0, i < 10 செமிகோலன் வச்சு i ++ன்னு எழுதிட்டு உள்ளக்கையே வந்து திருப்பி i = 0, i < அந்த நம்பர் எவ்வளோ வேணால் இருக்கலாம். அது இல்லைன்னா 10ன்னா கூட 10 கூட இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அந்த வேரியபிள்னு சொல்கிறது, இந்த இடத்துல வேரியபிள்ன்றது என்னது i. அப்போ அந்த i உள்ளக்கே திருப்பி அந்த ஃபார் லூப்புக்குள்ளே iன்றது வரக்கூடாது. அதுதான் ராங்குன்றதை சொல்கிறாங்க. எப்படி எழுதணும்னா i = 0, i < 10, i ++ன்னு எழுதிட்டு உள்ளக்கே திருப்பி நம்ம ஃபார் எழுதும்போது வேறு வேரியபிள் யூஸ் பண்ணணும். j = 0, j < 10, j ++ன்றதை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் கரெக்டான மெத்தட். இந்த ஃபார்க்குள்ளே ஃபார்ன்ற நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது ஒரே மாதிரியான கண்ட்ரோல் வேரியபிளை யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா? செகண்ட் ரூல்ஸ் என்னதுன்னா வெளி லூப்லிருந்து
உள்ளூப்பிற்கு செல்லுதல் கூடாது. அதாவது என்ன செல்லக்கூடாதுன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில் இருக்கிற மாதிரியே உள்ளக்க வந்து போகக்கூடாதுன்றதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. உள்ளூப்னா என்னது, ரெண்டாவது இருக்கிற ஃபார் லூப்க்கு வந்து முதல்ல இருக்கிற ஃபார் லூப் வந்து எந்த விதமான கண்டிஷன் இந்த மாதிரியும் செல்லுதல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. மூணாவது ரூல்ஸ் என்னதுன்னா உள்ளூப்பில் இருந்து வெளி லூப்புக்கு செலுத்தலாம். அதாவது நம்ம வர அவுட்புட் வந்து எப்படிலாம் இருக்கலாம்னா உள்ளேருந்து வெளியே போய் நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேஷன் வேணும்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. உள்ளூப்பில் இருந்து வெளி லூப்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அதிலேருந்து எடுத்துக்கலான்றத சொல்கிறாங்க. நாலாவது ரூல்ஸ் என்னதுன்னா லூப்கள் ஒன்றுக்கொன்று ஓவர்லேப் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன இருக்குன்னா உள்ளக்க அந்த பாடி ஆஃப் த லூப் கொடுக்குறாங்கல்ல, அந்த லூப்புக்குள்ளே நம்ம ஓப்பன் கர்லி பிரேஸ் போட்டுட்டு அதுக்காக க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து க்ளோஸு ஓப்பன்றது அந்த ப்ராக்கெட் கர்லி பிரேஸ் வந்து இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம 4 போட்டிருக்கோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக 4ன்றதை எடுத்துக்கும். சரியா. இப்போ ஃபார் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் 10, ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்றது இப்போ 4 இருக்குது. அதனால் 4 வந்து கரெக்டாக எடுத்துக்கும். ஆனால் நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது 4 லைன்லேயும் எழுதியிருக்க மாட்டோம். இதே மாதிரி 4 கர்லி பிரேஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய இடத்துல ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டு, இல்லை க்ளோஸ் பண்ண வேண்டிய இடத்துல க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன எடுத்துக்கோ அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் சரிங்களா, அதுக்குரியது தான் அடுத்து வர போகிற கர்லி பிரேஸை எடுத்துக்கும். சரிங்களா. நம்ம ஓப்பன் எங்கே லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதுக்கான கர்லி பிரேஸை வந்து அடுத்து எங்கே வருதோ அப்போ எடுத்துக்கும். நம்ம நடுவில் ஸ்டேட்மெண்ட்லாம் மாறும்போது நம்மளுக்கு வந்து மாற்றி மாற்றி அவுட்புட் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சின்டாக்ஸ் எரர்ன்றதை காட்டும். இதுதான். சரிங்களா. இப்போ 4 இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்ணு கூட 4 தெரியுது. இதே நிறையா ஒரு 20 ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஒரு 100 லைன் அடிச்சுட்டு ஒரு 20 கர்லி பிரேஸ் போடும்போது அதுக்கேற்ற ஓப்பன் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ளே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல ஒரு லைனுக்கு அடுத்தோ ஒரு லைனுக்கு முன்னாடியோ கொண்டுட்டோன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வராது, நம்மளுக்கு வந்து ராங்காக இருக்கும். இதுதான் அந்த ஓவர்லேப்புன்றதை சொல்கிறாங்க. சரிங்களா. இதுதான் அந்த நெஸ்டட் ஃபார் லூப்போட ரூல்ஸு. எப்படிலாம் எழுதணும், ஒரு ஃபாருக்குள்ளே ஃபார் இருந்துச்சுன்னா நெஸ்டட் ஃபாருன்றதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட ஃபார் லூப்பு அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதான் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அந்த ப்ராசஸ்லான்றதை திருப்பி திருப்பி கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.